இந்த மிஷன் இம்பாசிபிள் படம்லாம் பார்த்தீங்கன்னா, டாம் க்ரூஸு ஃபர்ஸ்ட் ரீல்ல ஒரு மிஷனை கையில் எடுப்பார். அந்த மிஷனை செஞ்சு முடிக்கிறதுக்காக பைக்லேருந்து குதிப்பார், ஃப்ளைட்லேருந்து குதிப்பார், ரயில்லேருந்து குதிப்பார். எப்படியோ காரணம் போட்டு அந்த மிஷனை செஞ்சு முடிச்சிருவார். ஆனால் இவரை பார்த்தீங்கன்னா 10 நிமிஷத்துக்கு ஒரு மிஷனை கையில் எடுத்துக்கிறாரு. ஒன்று விட்டு ஒன்று ஜம்ப் பண்ணி போய்கிட்டு இருக்காரு. டாம் க்ரூஸாவது அவர் உயிரை பணையம் வச்சு அந்த மிஷனை செஞ்சு முடிப்பார். ஆனால் இவர் என்னடான்னா நம்ம உசுரை பணையம் வச்சு அந்த மிஷன்லாம் செஞ்சு முடிக்கிறாரு. எத்தனை மிஷன் பண்ணி முடிக்கிறது? எத்தனை கதை சொல்கிறது கதைக்குள்ளே? ஜெயிலில் பிரச்சனை, ஜெயிலர் வீட்டு பிரச்சனை, மலைவாசி பிரச்சனை, கள்ளச்சாராய பிரச்சனை, தூத்துக்குடி துப்பாக்கி சூடு, உமன் எம்பவர்மெண்ட்டு, சைல்டு அப்யூஸு, மத கலவரம், மத நல்லிணக்கம், இடையில கட்சி பிரச்சாரம் வேறு. இது வரைக்கும்லாம் கூட பரவாயில்ல. அதுக்கப்புறம் பார்த்தா ஆர்சி வாரு, அப்புறம் ஹியூமனாய்ட்டு ரோபோ கூட சண்டை. அப்புறம் பார்த்தீங்கன்னா தமிழ் சினிமா வழக்கப்படி ஒரு படம்னு இருந்தால் அதில் ஒரு ஹீரோயின் இருந்தே ஆகணுன்ற சட்டத்தை மீறாமல் ஒரு வேஸ்ட் லக்கேஜ் ஹீரோயினை தூக்கிட்டு திரியிறது. இதெல்லாம் பார்த்தாதுன்னு ஒன் லாஸ்ட் டான்ஸ் ப்ரோ அப்படின்னு சொல்லிவிட்டு, கடைசி படம் தானே இந்த டான்ஸையும் பார்த்து வைப்போம் அப்படின்னு சொல்லிட்டு அதையும் பார்த்துட்டு ஒரு வழியாக வந்து சேர்ந்தோம்.